அன்பர்களே, இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது நம்பிக்கையை மீறி நவீன வாழ்க்கையில் நடைமுறை ஆன்மீகம். இன்றைய உலகில் ஆன்மீகம் என்பது மரபு மத சடங்குகள் மற்றும் கோவில் வழிபாட்டில் மட்டுப்படுவது அல்ல. மாறாக மனச்சாந்தி, சுய விழிப்பு, உணர்ச்சி சமநிலை மற்றும் தனிமனித வளர்ச்சி போன்ற விரிவான பார்வையை கொண்ட ஒன்றாக அது மாறியுள்ளது. நவீன ஆன்மீகம் என்பது தினசரி அனுபவங்களில் அர்த்தத்தை காண கற்றுக் கொடுத்து நம்மை நம்மோடு, பிறருடன் மற்றும் இயற்கையுடன் ஆழமாக இணைக்கிறது. இன்றைய வேகமான உலகில், போட்டியும் அழுத்தமும் நிறைந்த வாழ்க்கையில் பெரும்பாலோர் தேடும் ஒன்று உள்ளார்ந்த சாந்தி. ஆனால் அந்த சாந்தி கோவில்களில் மட்டுமல்ல, பெரிய சடங்குகளில் மட்டுமல்ல, நம் தினசரி வாழ்விலேயே கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை புரிதல், இதேதான் நவீன ஆன்மீகத்தின் முதல் படி. முன்பெல்லாம் ஆன்மீகம் என்பது மதம், வழிபாடு, விரதங்கள், யாகங்கள் போன்றவற்றின் மூலம் மட்டுமே அறியப்பட்டது. ஆனால் இன்று அது ஒரு புதிய வடிவத்தை எடுத்துள்ளது. ஆன்மீகம் என்றால் சாந்தமான மனம், சுய விழிப்பு, உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் திறன், மற்றவர்களை புரிந்து கொண்டு அணுகும் கருணை, தன்னுள்ளாழமாக பார்த்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும் தெளிவு, இவையெல்லாம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடியவை. அதற்கு தேவை நாம் நம்மிடம் கொள்ளும் ஓரளவு நேரம், ஓரளவு கவனம். தினசரி வாழ்க்கையில் ஆன்மீகத்தின் தேவை. ஒவ்வொரு நாளும் நம்மை எதிர்கொள்ளும் சவால்கள், குடும்ப பொறுப்புகள், ஆபீஸ் அழுத்தம், சமூக எதிர்பார்ப்புகள், உள்ளுக்குள் வரும் பயங்கள் மற்றும் சந்தேகங்கள், இந்த எல்லாவற்றையும் சமநிலையில் வைத்து பார்க்க உதவுவது ஆன்மீகமே. ஆன்மீக பழக்கங்கள் நம்மை பதட்டத்திலிருந்து செல்விக்குப்பட்ட அமைதிக்கு கொண்டு செல்பவை. அவை நம்மால் செய்யக்கூடிய மிக எளிய செயல்கள். காலை 3 நிமிடங்கள் அமைதியாக அமர்வது, சில ஆழ்ந்த மூச்சுகளை எடுப்பது, இன்று நான் நன்றி கூற வேண்டியது என்ன என்று சிந்திப்பது, பாசத்தோடு பேசுதல். 1 நிமிடம்தான், ஆனால் அதன் தாக்கம் நாள் முழுவதும் நீளும். நம்பிக்கையை தாண்டிய அனுபவ ஆன்மீகம். இன்றைய உலகில் ஆன்மீகம் என்பது நம்பிக்கையில் மட்டுமில்லை, அது அனுபவத்தில் உள்ளது. நீங்கள் அமைதியாக மூச்சுவிட்ட அந்த 1 நிமிடம், அதே ஆன்மீகம். மனதில் ஒரு அழுத்தத்தை கவனித்து அதை மாற்ற முயன்ற அந்த கணம், அதே ஆன்மீகம். ஒரு மனிதரை குறை சொல்லாமல் புரிந்து கொள்ள முயன்றமை, அதே ஆன்மீகம். இதுவே நவீன ஆன்மீகத்தின் அழகு. இதற்கு பெரிய சடங்குகள் தேவையில்லை. இதற்கு ஒரு குறிப்பிட்ட மதம் தேவையில்லை. இதற்கு தேவையானது உண்மையான மனம் மற்றும் விழிப்பு. இந்த நடைமுறை ஆன்மீகம் நமக்கு தரும் பயன்கள்: உணர்ச்சி சமநிலை, பிரச்சனைகள் வந்தாலும் தெளிவாக சிந்திக்கும் திறன், உறவுகளில் கருணை மற்றும் நயத்தன்மை, நம்பிக்கை அதிகரிப்பு, சுய கட்டுப்பாடு, வாழ்க்கை நன்றாக ஓடுகிறது என்ற உள்ளார்ந்த உணர்வு, நாம் வெளியே ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையை உள்ளார்ந்த அமைதியாக நடத்தி கொள்ள வைக்கும் சக்தி. இதுவே நடைமுறை ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது ஒரு புனித மலை அல்ல, அது ஒரு பயணம். அது நம்மிடையே தொடங்கி நம்மோடு முடியும். சிறிய செயல்கள், சிறிய விழிப்புணர்வுகள், சிறிய சிந்தனைகள், இவற்றிலிருந்தே உருவாகிறது நம்பிக்கையை மீறிய நவீன ஆன்மீகம். நம் நாளை நாமே அமைத்துக்கொள்ளும் ஒரு எளிய கருவி, ஒரு அழகான உள்பயணம், உங்களுக்கு அருகிலேயே இருக்கும் அமைதி.